இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னங்க ஏதாச்சும் பிரச்சனையா? என்னாச்சு? அது என்னாச்சுன்னே தெரியல. நல்லாதான் ஓடிட்டு இருந்துச்சு. என்ன மாமா, உங்க வண்டி பிளேன் மாதிரி பறக்கும்னு சொன்னீங்க, இப்ப பேஷண்ட் மாதிரி படுத்துருச்சு. ஏய் மீனாட்சி, சும்மாரு. அது என்னன்னு பாக்குறேன். சரிங்க மாப்பிள்ள, பாருங்க. ஆத்தா, இந்தாங்க மோர் வாங்கின பாத்திரம். அப்படி வச்சிருங்கம்மா. கல்யாண பத்திரிக்கை எல்லாம் வந்துச்சு போல. ஆமா, இனிமேதான் கொடுக்க ஆரம்பிக்கணும். பொண்ணு வீட்டுல நகையெல்லாம் எம்பிட்டு போடுறாங்க? ஏன் அது தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? சும்மாதான் அத்தை கேட்டேன். ஆமா, பொண்ணுக்கு நீங்க என்ன அத்தா போட போறீங்க? பொண்ணை உட்கார வச்சு கடைசி வரைக்கும் 3 வேளை சோத்த போட போறோம். என்னத்த விளையாடுறீங்க? ஆமாடி, உன் கூட ஓடி பிடிச்சு விளையாடலான்னு இருக்க வரியா? ஆளப்பாரு, பாத்திரம் தானே கொடுக்க வந்த, கொடுத்துட்டேல்ல, கிளம்பு. அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்து இந்த கிளவிட்ட படாத பாடுபட போகுது. தேனு, வண்டி பயங்கரமா இருக்கு. ஏய் என்ன நீ சும்மாரு. டேய், ஏன்டா என் மனத்தை வாங்குற? உன்னை ஃப்ளைட் எல்லாம் சொல்லி பெரிய பில்டப் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கேன்டா. டேய், ஸ்டார்ட் ஆயிடுறா. என்னாச்சு மாப்பிள்ள? ஸ்டார்ட் ஆகல. அத்தை, நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. என்ன பிரச்சனைனே தெரியல. அது சரி மாமா, இப்ப நம்ம எப்படி போறது? தெரிஞ்ச ஒருத்தர் டிராவல்ஸ் நம்பர் கொடுத்தாரு. நான் வேணா உங்களுக்கு ஃபோன் பண்ணி காரை புக் பண்ணிருந்தேன். அப்போ உங்க வண்டியை என்ன பண்ணுவீங்க? ஐயோ, ரொம்ப தான் அக்கறை. போடி. என் ஃப்ரெண்டு மெக்கானிக் தான், அவனை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்க சொல்லிக்கிறேன். சரிங்க மாப்பிள்ள. சரி, நான் போய் டிராவல்ஸ்க்கு கால் பண்ணிட்டு வந்துடுறேன். வெயிட் பண்ணுங்க. எங்கனுக்குள்ள தானே காட்டுது. ஒருத்தரையும் காணோம். மனுவா இது? இவன் எங்க நிக்கிறான்? பக்கத்துல யாரு? மதுனியா அது? தேன் வீட்டுல எல்லாரும் குலதெய்வம் கோயிலுக்கு போறாங்களாம். அதான் அவங்க கூட அப்படியே போலான்னு. ஓஹோ, அதுக்கு ஐயா டிரைவரா போறீங்களாக்கும்? ஏய், அவங்களும் நம்ம குடும்பம் தானடா, பத்திரமா பாத்துக்கணும்ல. மதுனி குடும்பத்தோட குலதெய்வம் கோயிலுக்கு போறேன்னு சொன்னால, அப்ப இவன் தான் புக் பண்ணிருக்கானா? நம்ம அண்ணனுக்கும் மதுனிக்கும் கார் ஓட்ட போறோம். சூப்பரு. இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி தானே இவங்க எனக்கு தானே திருட்டு போச்சு. அப்படின்னா அந்த பொண்ணு
அத்தாடி. ம், ம். ம். காப்பி அத்தை. பார்த்து சூடா இருக்கு. சரிங்க. கல்யாணத்துக்கு பெரிய செலவெல்லாம் எதுவும் செய்ய வேண்டாம். 1 ரூபாவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் செய்யணும். புரியுதா? சரிங்க அத்தை. ம். அத்தை சொல்றேன்னு கோவப்படாதீங்க. என்ன சொல்லு. வெளியே இருந்து முத தடவையா மருமகளா நம்ம வீட்டுக்கு ஒரு பொண்ணு வரப்போறா. ஆமா, அதுக்கு என்ன? அவளுக்கு நாம் எதுவும் செய்யாம இருக்க முடியாதுல்ல அத்தை. அதான் வேண்டான்னுட்டேன்ல. கல்யாணத்துக்கு 4 பேர் வருவாங்க. நாம என்ன செஞ்சோன்னு அவங்களும் கேட்பாங்கல்ல. நமக்கும் ஒரு கௌரவமா இருக்கும்ல அத்தை. என்ன செய்யலாங்கிற? வர மருமகளுக்கு நகை போடுறது எல்லா குடும்பத்திலயும் நடக்கிற வழக்கம் தானே. வரப்போற மருமக மேல இப்பவே அம்புட்டு பாசம் வந்துருச்சோ. பாண்டி விஷயத்திலேயே நம்மளால பணத்தை புரட்ட முடியல. நாம இருக்கிற நிலைமை தெரியாத அவனுக்கு. நம்ம காசு எதுவும் செலவு பண்ண வேணாம் அத்தை. அப்புறம் நகை கடைக்கார சும்மா கொடுப்பானா? தோ இந்த 2 வளையல் இருக்குல்ல, நான் கவரிங் கூட போட்டுக்கிறேன். இப்போதைக்கு இதை மாத்தி புதுசா ஏதாவது நகை வாங்கி தேன்மொழிக்கு போட்டுடலாம் அத்தை. அப்போ நீயே எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்ட. அப்படிலாம் இல்லை அத்தை. ஏதோ எனக்கு தோணுனதை சொன்னேன், அவ்வளோதான். இந்த வளையல என்கிட்ட கொடு. கல்யாணம் முடிகிற வரைக்கும் இது என்கிட்டே இருக்கட்டும். அத்தை நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். நாம கூட்டிட்டு வர்றவ ஒன்னும் பெரிய பணக்கார வீட்டுல இருந்து வரல, ராஜ பரம்பரையில இருந்து வர்றவளும் இல்ல. ஒண்ணு இல்லாத குடும்பத்துல இருந்து தானே கொண்டு வரோம். அதுக்கான காரணமும் உனக்கு தெரியும். இப்பவே அவளுக்கு நகையை கொடுத்து அவளுக்கு ஆசையை காட்டணும்னு வை. வாசல் ஏறி வந்த உடனே வீடு யார் பேர்ல இருக்கு, இதுல எவ்வளவு சொத்து தேரும்னு கணக்கு போட ஆரம்பிச்சிருவாளுங்க. இல்ல அத்தை. ஏய், நீயும் வர வர சொந்தமா முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டல்ல. அப்படி இல்ல அத்தை. நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. போதும், இருக்கிற மரியாதை போதும். இனிமே இத பத்தி நீ எதுவும் பேசாத. பொண்ணு வீட்டுல இத மாதிரி ஏதாவது செய்யறோன்னு வார்த்தையை விடாத. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். போ, இந்த பாரு, போய் வேலையை பாரு.